கல்யாணத்துக்கு வரவங்க ஒருத்தவங்களையும் விடக்கூடாது, எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். இந்த பாரு, பந்தி நடந்துகிட்டே இருக்கணும், வரவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதை கொஞ்சம் கண்ணும் கத்துமா பாத்துக்க. சரிங்கண்ணே. அங்க டேவிட் என்ன மாதிரி இருந்தது? டேவிட் என்ன? அது என்ன நீ போய் பாரு. திங்ஸ் தான் ஒத்தையில கண்டையில எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ கூட மாட்ட போ. இல்லண்ணே, நகை வியாபாரி வாரேன்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு நகை போடணும்ல நம்ம வீட்டு சார்பா, அந்த நகை கொண்டுட்டு வரேன்னு சொன்னாரு. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பொண்ணு நகை என்ன வரலையா? இல்லண்ணே, தாலி கட்டி வரும்போது நம்ம வீட்டுல வச்சு போடணுமானே, மருமகளுக்குன்னு போடுவாங்களாம். அதை நம்ம போடணும்ல, அதான் அண்ணே 50 பொண்ணுக்கு செஞ்சு வச்சிருந்தான். அது வந்துட்டு அப்படி இல்லண்ணே, அது கொஞ்சம் புது மாடலா திங்ஸ் என்ன செய்ய கொடுத்துருந்தான். வெளியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. இனி அண்ணி நம்ம வீட்டு நகை தான் போடணும், அதனால கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சரிடா சரிடா. சரிண்ணே, நான் போன் அடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன். பார்த்து வாங்கிட்டு வா. சரிங்கண்ணே. என்னங்க என்னங்க என்னடி எதுக்கு பதட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? கல்யாணம்னு பயமா? அப்படி இல்லடி, புள்ளை என்ன நின்றுட்டு இருந்தா, ரொம்ப நேரம் ஆச்சா இன்னும் வரலையா, தான் பாத்துட்டு இருக்கேன். எங்க அவ ஜபா கூட தாங்க இருப்பா, யார் விட்டாலும் ஜபா விட மாட்டா. அவ கண்ணு ஃபுல்லா இசை மேலதான் இருக்கும். இல்லடி, துரு துருன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வருவா, ஆளையே காணுமே. ஐயோ, டென்ஷன் எடுக்காம இருங்கங்க, உங்க மூஞ்சில பயம் அப்படியே தெரியுது. என்ன பயம் இருக்காதா? புள்ளையா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணுமாடி. தங்க பிள்ளைங்க வா. அவிய ஒண்ணு காணணும்னு ஸ்டேஜ்ல பதறிட்டு நிக்க. எங்கடி போன? அக்கா, ரேச்சல் மட்டும் 3 பஞ்சு மிட்டாய் வாங்குனாக்கா. நான் வாங்குனா மாமா கிட்ட போய் சொல்லி கொடுத்தா, அவ ஏற்கனவே 4 என்ன சாப்பிட்டானே. இங்க பாரு, மேடன் கூட பார்க்க மாட்டேன், ஓட விட்டு அடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை இங்க வந்து நில்லு. இங்க வா தங்க பிள்ளை. நீ மாமா நீங்க வந்து சொல்லுங்களே. அவன் முழிச்ச முழிய பாரு. தங்கம் இங்க வந்து நில்லுமா, வேற எங்கேயும் போவாத. பாரு, மாமா கிட்டே நில்லு தங்கம், மாமாக்கு பயமா இருக்குல்ல, நீ எங்க போயிட்டேன்னு. வாங்கக்கா, வாங்க வாங்க. என்ன ஆட்களும் வந்துகிட்டு இருக்காங்க, முத இங்க பாருங்க. அது உனக்கு தெரிஞ்சால்தானே பாரு. மாமா ரேச்சல் மட்டும் 3 பஞ்சு மிட்டாய் வாங்கினா, நான் ஒண்ணு வாங்கினதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். சரி சரி, கல்யாணம் முடிட்டோம், அம்மாவுக்கு நிறைய வாங்கி தரேன். இல்ல மாமா, எனக்கு இப்பதான் வேணும், வாங்கல. உன்னை உண்மையிலே நான் அடிக்க போறேன் மட்டி, பாத்துக்கிட்டே இரு. சரி சரி இரு, நான் 1 நிமிஷத்துல வாங்கி கொடுத்துட்டு வரேன். அவளை மட்டும் ஓடட்டு அடிக்க மாட்டேன், உங்களுக்கு சேர்த்து ஓடட்டு அடிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை நில்லுங்க. அட்டி பேசாம உட்காரட்டி போட்டி. மாமா அது வந்து அவ மட்டும் 3 பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டா, நான் ஒண்ணு வாங்க போனேன், போட்டு கொடுத்துட்டா. பெரிய மாமா கூப்பிடுறாங்க, போட்டி. அப்பா கூப்பிட்டாங்க, என்னென்ன கேட்டு வந்துடுறேன். சரி தங்கம், வேற எங்கேயும் போயிடாதுன்னா. சே போக மாட்டேன், அவகிட்ட சொல்லி அனுப்பாதீங்க, அததான் செஞ்சுக்கிட்டு இருப்பா. என்ன முறைக்க? அக்காவை வரல, மாமியார வந்திருக்கேன். அச்சட்டி இனிசி பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டாளா இப்படி? அவ அப்பமே வந்துட்டா. அப்பேடா இன்னும் ஸ்டேஜுக்கு வராம இருக்கா? அவன் மகன் அழுதுகிட்டே இருக்கான்க்கா, இவ்வளவு நேரம் நான் தூக்கி வச்சிருந்தேன். சரி, அவ பிள்ளை தூக்கிட்டு கொண்டு வர சொல்லு. இல்லக்கா, முடியல, தனக்கு ஏதோ அர்ஜென்ட் வேலையா, இப்பதான் போனவன் கூட இனிசியும் போயிட்டா, பிள்ளை மட்டும் அம்மா வச்சிருக்காவ. சரிட்டி, என் கூட படிச்ச பிள்ளைகளுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், எல்லா பிள்ளைகளும் வரும், அந்த பிள்ளைலாம் கரெக்டா ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு. எப்படி கூட்டிட்டு வரேன்னு மட்டும் பாரு, கரெக்டா கூட்டிட்டு வந்துருன்னு. சரிக்கா. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? பாடி புள்ளைய பார்த்தா நிம்மதியா இருக்கு. இப்ப பெரிய தான் நிக்க போறா, இனி பிரச்சனை இல்ல, அண்ணன் பாத்துக்கிடுவான். கிங்ஸையும் பாத்துக்கிடுவான், அவன் வேலை விஷயமா வெளியில போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஏண்டி பண்ணி கூட்டிட்டு இருக்கா? இல்லங்க, அந்த கையில ஒரு பொக்கே வைப்பாங்கல்ல, அது ஸ்டோர் ரூம்லயே வச்சிட்டு வந்துட்டேன், அதான். அபியக்கா, அபியக்கா. சரி விடு, பாத்துக்கலாம் விடு. நைட்டு கூட நானாங்க இருந்து ஒட்டுனேன். அபியக்கா, அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்துருங்க. ஏன் இப்பதான் அங்கடி போன வந்துச்சு, அதுக்குள்ள எங்க வந்துட்டீங்க? ஆமா, இசை எங்க? இப்பதான் அண்ணன்கிட்ட போறா. அப்பா, நான் பஞ்சு மிட்டாய் கிட்ட பார்த்தேன், ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஒரு 100 கண்ணு தின்றுப்பாளா? திங்கிறாளான்னு தெரியல, ஆனா யார் அதிகமா வாங்குறாருங்கிறத போட்டி போலுக்கு. ராணி, ரேச்சல், இவ 3 பேரும் போட்டி போட்டு வாங்கிட்டு கிடக்காங்க. அப்போ கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கலுக்கு இல்ல. சரி வாங்கிட்டு போட்டோம், அங்க வந்துகிட்டே தான் இருக்குது. தெரியும்,
அது ஏகப்பட்டது ஆர்டர் போட்டிருக்கு, அது வந்துட்டே தான் இருக்கும். சரி நான் போய் இசையை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்பதான் பெரிய மாமா கிட்ட போனா. ஆமா அந்த பொக்கே ஸ்டோர் ரூம்ல வச்சிருந்தல மறந்தே வந்தாச்சு. சரி நான் கவின் கிட்ட சொல்லி விடுதேன். அது எனக்கு வேணும், நான் ஆசையா பண்ணது, அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி சரி இங்க தானே இருக்கு, நானே போய் எடுத்துட்டு வரேன். சரி குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல 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 வேண்டாம். அண்ணே அவளை மட்டும் கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்கிடுங்க. நான் பாத்துக்கிறேன். இசாய் இசாய் இப்பதான் அங்கிருந்து ஓடி வந்த மாதிரி இருக்குது, என்ன இப்ப இங்கிருந்து வந்துட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல, சும்மா போய்கிட்டு இருக்கேன். சரி சரி எங்க ஓடிடாத என்ன? எங்கேயும் போக மாட்டேன். இங்க வா. நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு. நிஜமாவா? சூப்பரா இருக்குது. அப்படியே இருங்க மாமா, ஒரு நிமிஷம் இருங்களே. வேண்டாம் உற்று கேட்டியா? இல்ல மாமா, இருங்க மாமா ஒரு நிமிஷம். தங்க புள்ள அழகு புள்ள இருக்குது பாரு, பொம்மை மாதிரி. நிஜமாவே இந்த பிள்ளைக்கு என்ன அழகா இருக்கு தெரியுமா? கவினே ஓ தாடி கட்டுக்கு நேரம் ஆயிட்டு, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ, கோயில் பொண்ணுல. இல்லண்ணே எனக்கு போதும், உங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் உள்ள வர முடியாது, வெளியில கொஞ்சம் வேலை இருக்குதுண்ணே. என்ன சொல்லுதம்ல, போ துணியை மாத்திட்டு வா. சரிங்கண்ணே இவ்வளவு கொஞ்சம் பாத்துடுங்க, இந்த கடைக்கே போய்கிட்டு இருக்கா. இல்ல இனி நான் நான் பாத்துக்குவேன், என் கண்ட்ரோல் வச்சுக்குவேன், நீ போ. எவ்வளவு சாமத்தியமா தப்பிக்க வழியா பாக்கா. நீ போல இனி நான் கைவிட்டு இங்க விட மாட்டேன், நீ போ. சரிங்கண்ணே. தங்கப்புல போதும், இங்க வா. வேண்டாம் வேண்டாம் உனக்கு இது போதும், இங்க வா. என் பிள்ளைக்கு ஊர் கண்ணு போட்டுறான், பிறகு காய்ச்சல் கீச்சல் வரும், யார் பாக்குறது? எங்களுக்கெல்லாம் பார்க்க சக்தி இல்லமா. வேண்டாம் உனக்கு இதே போதும், நீ குழந்தை தானே, இது போதும். அப்ப சொன்ன கேளு, வேற வேண்டாம். தலையில இருந்து ஒரு முடி விழுந்தாலே எங்களுக்கு தாங்கிக்க முடியல, காய்ச்சல்லாம் வந்து தாங்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த ட்ரெஸ் போதும். குழந்தைங்களுக்கு எது போட்டாலும் அழகுதான். முதங்க வா, இவன் அப்பா கிட்ட வா. என் தங்க பிள்ளை அழகோ அழகுதான். உனக்கு இந்த ட்ரெஸ் போதுமா? அப்பா எடுத்து கேள்ல சூப்பரா தான் இருக்கு. சரி அப்ப பஞ்சு மிட்டாய் கடைக்கு போலாமா? சரிம்மா, அப்பாவுக்கு வேண்டிய ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு, அவரு ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காராம், அவர் மட்டும் பாத்துட்டு அப்புறமா நம்ம போலாம். சரிங்கப்பா. என் தங்கம் என் தங்கம். இல்ல இவன் இங்க ஓடிடக்கூடாதுன்னு பார்க்க வந்தேன். நான் பாத்துக்கிறேன். சரி இங்க வா. வேண்டாம் பரவாயில்ல வா. சொல்றதே ஒரு அழகுதான் அபியம்மா. என் பிள்ளைய அம்மான்னு தான் கூப்பிடுறா, சும்மா எல்லாரையும் அம்மானு கூப்பிட முடியாது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்திருக்கணும். என் பிள்ளை அம்மானு கூப்பிடுறானா அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கா. ஏங்க நின்றுட்டு இருக்க, இங்க வா. இவன் ஒருத்தி பொதுச்சாத்து வைக்கிறதுக்கு இப்பதான் உரிமையோட கூப்பிடுறாரு. எங்க நின்றுட்டு இங்க தள்ளி வா. வாங்க 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 வாங்க. அடுத்தடுத்து தம்பிகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. கல்யாண காட்செல்லாம் காலங்காலத்துல முடிக்கணும்ல. அடுத்த தம்பிக்கு எப்ப கல்யாணம்? அடுத்த மாதம் முதல்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்துருங்க. தம்பிமாருக்கு முடிக்கிறது இருக்கட்டும், அதான் உங்க மவளை கட்டி கொடுக்க வழிய பாருங்க. பொம்பளை புள்ள காலக்காலத்துல கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அவனுக்கு தான் 22 வயசு இருக்குமே. அவ குழந்தை இன்னும் வயசு வரல. ஊர் உலகத்துல 19-20 வயசுலயே கட்டி கொடுக்காங்க. இவ்வளவு பெரிய கோடி சுரட்டு புள்ள ஒத்த புள்ள மாப்பிள்ளையா கிடைக்காது. ஊடு சொன்னா நான் இன்னும் போட்டி போட்டு வர போறாங்க. இல்ல என் பொண்ணை நான் வெளியில கட்டி கொடுக்கல, வீட்டுக்குள்ளதான். சரி சரி வாங்க, மத்ததெல்லாம் பெரும் வசிக்கலாம். உள்ள போங்க, தாலி கட்டுக்க போனோம் 10 மணிக்கு. நீங்க உள்ள போங்க. உள்ள கட்டி கொடுக்க போறீங்களா? உள்ள எப்படி மொற வரும்? அபி உள்ள கூட்டிட்டு போ, கொலக்காரனா மாத்தி வாங்க பொழுது. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க இந்த மொளால கூட்டிட்டு போங்க. இசை நீ பஞ்சு மிட்டாய் வேணும்ல, போ உங்க அப்பா கூட்டிட்டு போ. சரி போங்கன்னு சொன்னேன். நீங்க உள்ள போங்க, என் பொண்ணு முட்டாய் கேட்டா வாங்கி கொடுத்துட்டு வரேன். சரி சரி போயிட்டா போயிட்டா. இவன் மவளை வெளியில கட்டி கொடுப்பா, என் சமந்தி உள்ள கட்டி கொடுத்தலான்னு பார்த்தா இவன் உள்ளதான் கொடுப்பேன்னு இவனு சொல்லுதான். இன்னைக்கு என் நாத்தனார பார்க்க போறேன். இவனுங்க பொண்ணை கொடுக்குற மாதிரி தெரியல, நம்ம வீட்டு பொண்ணையும் பொண்ணு கேட்கற மாதிரி தெரியல. நீ நாத்தனார் புத்திய காட்டு, அப்பதான் உன் நாத்தனாருக்கெல்லாம் புத்தி வரும். நீ யாருமா புதுசா இருக்கிய? சாருக்கு பியவா இருக்க. அப்படியா? ஏமா நீ சொன்னதான் சார் எல்லாம் கேட்பாரு. பொம்பளை பிள்ளைல கால காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவளுக்கு தான் 22 வயசு இருக்குமே, கட்டி கொடுக்க வேண்டியதானே. அவங்க வீட்டு பொண்ணு, அவங்க யாருக்கு கட்டி கொடுக்க விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு கட்டி கொடுக்கட்டும். அது அவங்க வீட்டு வாரிசு, ஒரே ஒரு வாரிசு, அது அவங்க கைக்குள்ள இருக்குன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனா கைக்குள்ளே இருக்கிறதுக்கு மோர தவறுதே.
சாருக்கு தானே அவ பொண்ணு, மத்தவங்களுக்கெல்லாம் அவ அத்தை பொண்ணு தானே. அது மட்டும் இல்லக்கா, பொம்மிமா இந்த வீட்டு வாரிசு. அவங்க தான் பிள்ளை இங்கதான் வாக்க பொண்ணுன்னு முதைய சத்தியம் வாங்கியிருக்காங்க. சத்தியத்தை மீற குடும்பமா இது. அது மட்டும் இல்லக்கா, இசைக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இந்த வீட்டுல இருக்கும் போது கண்ட இடத்துல எதுக்குங்க கட்டி கொடுக்கணும்? அவளுக்கு எல்லாருக்கும் பொருத்தமான மாப்பிள்ளை இதே வீட்டுல இருக்காரு. அவருக்கு தான் அவங்க அப்பா கட்டி கொடுப்பாரு. சரிங்கக்கா, நீங்க சாப்பிட வாங்க, நான் மத்தவங்களையும் கவனிக்கணும். எப்படியாவது என் தங்கச்சிக்கு கட்டி கொடுத்துடலான்னு சொன்ன. நான் சொன்னா என் நாத்தனாரு கேப்பான்னு சொன்ன. இவ பொருத்தமான மாப்பிள்ளை சொன்னதே கிங்ஸ்னா தான் இருக்கணும். சாமுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு தோரதா ஒரு சோப்பியை கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானே. அப்புறம் கடைக்குட்டிக்காரன் அந்த நெட்டையார் தாவித மோளை கூட்டிட்டு அலைதானே. அப்படின்னா மிச்சம் இருக்குது இவன் தானே. அப்படின்னா இசைக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை கிங்ஸின் தான். அப்ப என் தங்கச்சோட நிலைமை நான் என் வேலையை காட்டுதேன். நமக்கு காரியம்னா எந்த எல்லைக்கும் போகலாம். எந்த எல்லைக்கும் போய் உங்க தங்கச்சை இந்த விட்டு மருமகள் ஆக்குறேன். நகைலாம் கரெக்டா வந்துட்டலாம். கவின் இப்பதான் வாங்கிட்டு போனான். நகை போடும்போது அபி கையால போட சொல்லுங்க. அது ஏதோ மாமியார் நகையாம, மாமியார் தான் வீட்டுக்கு வரும்போது போடணுமா? அது சரிதான், ஆனா வீட்டுக்கு முத்தலா இருக்குது அபி. அவ கையால போட்டு விட சொல்லுங்க. எப்பா, நான் உங்க அம்மா பேர பிள்ளைல பார்த்தாச்சு. இனி அவ தான் வீட்டை பார்க்கணும். அபி கையாலே போட சொல்லுங்க. அதான் நல்லா இருக்கும். சரி, நான் இப்ப அண்ணிக்கிட்ட கொடுத்து அதை போட சொல்லிடுறேன். அப்புறம் ரிசப்ஷனுக்கு வேற நகை கொண்டு வந்துருக்கீங்களா அப்படி? அது ஆல்ரெடி அண்ணியே எடுத்து வந்துட்டாங்க கடையில இருந்து. சரி கிங்ஸ். அப்புறம் கட்சி சார்பா 2-3 கட்சியில இருந்து வராங்களாம். இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வரவேற்பு நல்லா இருக்கட்டும், சரியா? அவன் தோற அங்கதான் நின்றுட்டு இருந்தான். அதுக்கான உங்க அப்பா அவங்க அங்க நின்றுட்டு தானே இருக்காங்க. அப்பாவுக்கு பேச தெரியாது. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் கிங்ஸின். என்னங்கண்ணே? இந்த சொந்தக்கார ஆட்கள்லாம் வந்தா நீ பாத்துக்க. எனக்கு பேச தெரியல. ஏதாவது எட்டுக்கு போட்டு ஏறப்படாது. நான் சாம கொடுத்து கோயிலுக்கு போறேன். எல்லாரும் பின்னாடி வந்து சேருங்க. தாலி கட்டு முடிஞ்சோடனே நகையெல்லாம் போட்டு முறைப்படி மேல தரத்தோட மருமக வீட்டுக்குள்ள வரணும். புரியுதா? மருமக வீட்டுக்குள்ள வர நேரம் வானவில் பிறக்கணும். புரியுதா? ஜான், கவலைப்படாத. உன் வீட்டு மருமக காலிட்டு எடுத்து வைக்க நேரம் ஊரே அதிரும். போதுமா? வானவெடிக்க பயங்கரமா இருக்கணும். ஏன்னா இந்த ஜான் வீட்டுக்கு மருமக வேற, அது ஊருக்கே தெரியப்படுத்தணும். புரியுதா? என்ன அமர்க்கலாம் பண்ணிடலானே, டென்ஷன் எடுக்காதீங்க. ஏன் தானே சொந்தக்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? அதான் தங்கச்ச கொடுத்துருக்கமே சம்மாந்தி, சும்மா வந்து வரலன்னு பேசிட்டு இருக்கு. கோவம் வந்துடக்கூடாது, அதான் வந்துட்டேன். நீங்க பாத்துக்கிடுங்க. அவா ஒருத்தி எவ்வளவு சொன்னாலும் புரியாது போலுக்கு. சரி விடுங்கண்ணே, அதே ஃபங்க்ஷன் எல்லாம் வரதுதான். சரிடா, நான் பிள்ளைய கூட்டு கிளம்புறேன். இவ்வளவு கொடுத்து போறீங்களா கோயிலுக்கா? நான் பாத்துக்கிறேன், அது என் கைக்குள்ள தான் இருப்பா. நான் பாத்துக்கிறேன். முன்னாடிதான் தோரணை என்னன்னா தோரணை கூட்டு போங்க. சரிடா, இதுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வேணும், நான் அப்படி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டு போறேன். சரிங்கண்ணே. சாப்பிட்டியா என்ன? ஏன் மாதிரி அசந்தால இருக்கா? அது என்னண்ணே? ஒண்ணு. சரி, நான் கிளம்புறேன். அட ஜான். அட வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. ஜான், பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? நானும் நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். வேலை. வாங்க வாங்க வாங்க. ஃபேமிலியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபேமிலியா தான் கிளம்பணும். திடீர்னு ஒய்ஃபு கொஞ்சம் தலை சுத்துதுன்னா அதான் பையன் வெளியில கிளம்பிட்டு இருந்தான். அவனும் கட்சியில தான் இருக்கான், பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் போய் தாண்டா ஆகணும்னு அப்படியே போட்டுட்டு என் கூட வந்துட்டான். வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். வாங்க. யார் ஜானே? தொழில் குருன்னு சொல்லலாம். இங்க வந்தப்போ முத இவங்க அரண்மனை தான் கட்டி கொடுத்தேன். உன் கைப்பட்ட ராசி இங்க பாரு. அதுக்கப்புறம் 3 பங்களா கட்டியிருக்கேன் பாத்துக்க. நல்லது தானே. சரி வாங்க, இன்னும் தாலி கட்ட முடியல, தாலி கட்ட பார்க்க போலாம். வாங்க. நம்ம ஜான் வீட்டு விசேஷம் சாயங்காலம் வரைக்கும் இருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எதிர்பாராத வேலை ஒண்ணு வந்து போச்சு. பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு போங்க. வாங்க. அப்புறம் இவன் என் பையன், பேரு திருநாவுக்கரசு. ஆனா கூப்பிடுறது வீட்டுல எல்லாம் செல்லமா திருன்னு கூப்பிடுவோம். சரி சரி. ஒன்னே மாதிரிதான் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல தான் வந்திருக்கான். அது போக கிச்சின்னு எல்லாம் வந்துகிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பிசினஸ் தான் பிடிச்சிருக்குன்னு பிசினஸ் லைன்ல போய்கிட்டு இருக்கான் பாத்துக்க. நல்லது தானே. சரி, நீங்க உள்ள வாங்க. இது உன் தம்பின்னு தெரியும். அது சாரி, நான் மறந்துட்டேன். என் பொண்ணு ஜானுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கா? நல்லா படிச்சிருக்கா, படிப்புல எல்லாம் புலிதான். அது ஓ வம்சம் வச்ச, படிப்புல புலியா தானே இருக்கணும். புத்திசாலித்தனத்துக்கு அவளை அடிச்சுக்க முடியாது, பயங்கர புத்திசாலி. உன் பிள்ளைக்கு புத்திசாலித்தனத்துக்கு என்ன பஞ்சமா இருக்க போகுது? சேட்டையும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுதான். உண்மையிலே நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப முக்கியமானது. சரி வாங்க, நம்ம அங்க தள்ளி உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். வாங்க. சரி ஜானு, வா.
நான் இசை கூட்டிட்டு போறேன். ஆஹா இல்லடா, புள்ள என்கிட்ட இருக்கட்டும். நீங்க கிடக்க வேலையிலாவே பாரு போ. நான் புள்ளைய பத்திரமா பாத்துக்கிறேன். ஜானு கிங்ஸன் சொல்றாங்களா அப்படி அனுப்பி போ. புரிஞ்சுக்க, மத்தவங்க கண்ணு படக்கூடாது. அனுப்பி விடு. இல்லம்மா, அவர் ரொம்ப நல்லவரு. சரிடா, புள்ளைய அனுப்பி வை. கிங்ஸன் கோவப்படுறான். வா. என் தம்பி அவன் தான் நல்லா பாத்துக்கிடுவான். அதுக்குதான். ஒரே வாரிசுலாம் பொத்தி பொத்தி தானே பாதுகாக்கணும். ஒத்த புள்ளனாலே இதான் பெரிய பாடு பார்த்துக்க. அது என்னமோ உண்மைதான். பொத்தி பொத்தி தான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. சேட்டையும் நல்லா பண்ணுவா பாத்துக்கங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டா, அதனால அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதே அறிவு ஏகப்பட்டது பாத்துக்கங்க. அந்த அறிவு அவளை சும்மாவே இருக்க விடாது. எதையாவது ஒண்ணு பண்ண நினைப்பா. அது எங்களுக்கு பயமா இருக்கு. ஒத்த புள்ளல்ல. அப்போ பொத்தி வச்சு வளர்க்கன்னு சொல்லி. பொத்தி வச்சா கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க. அப்போ வெளி உலகத்துக்கே காட்டாம வளர்த்துக்கிட்டு இருக்க. பொத்தி வச்சு வளர்த்துட்டு இருக்க. அதான் உண்மை. வெளி உலகத்துக்கு நான் காட்டுறது இல்ல. அப்படியா? இங்க பாரு, வெளி ஆளுக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும் போது என் பக்கத்துல நிக்கிறேன். என்ன ஒட்டிக்கிட்டு நிக்கணும், புரியுதா? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? அண்ணனுக்கு அறிவு வேலை செய்யவே மாட்டேங்குது. இங்க பாருங்க, அப்பா பத்தி ஏதாவது பேசுறீங்க எனக்கு கோவம் வந்துடும். பின்னாடி ஏன் பொண்டாட்டி பத்தி அடுத்தவங்கிட்ட புகழ்ந்து பேசிக்கிட்டேன். எதுக்கு அவனுக்கு சொல்லணும்? எங்க அவர் புள்ள பாசத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன இருக்கு? அவருக்கு தானே புள்ள, எனக்கு நீ பொண்டாட்டி தானே. அவன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசு என்ன ஓடுறது யாருக்கு தெரியும்? அவன் அப்பக்கார வழி ஒண்ணும் சரியில்லை. அண்ணன் வேற அது தெரியாம இவருக்கு இன்னும் வெளி உலகமே தெரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்லணும் எனக்கு தெரியல. இனிமேல் எங்கேயாவது ஒன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் இன்னும் பார்க்க மாட்டேன். எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? ஏன் முன்னாடி உன்னை பத்தி அவங்கிட்ட புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் பொண்டாட்டி எனக்கானவா, எனக்கும் சொத்து. அவங்கிட்டையும் புகழ்ந்து பேசணும்னு அவசியம் இல்ல. அதே நேரத்துல அவர் புள்ளங்கறி நீங்க மறந்துடாதீங்க. புகழ்ந்து பேசட்டும், அபியானி கிட்ட பேசட்டும், அம்மா கிட்ட பேசட்டும், இல்ல வர பொம்பளைங்க கிட்ட பேசட்டும். அவன் யாரு? அவன் முன்னாடி எதுக்கு பேசிட்டு இருக்காரு? சரி கத்தாதீங்க. பார்த்த போற பத்துக்கிட்டு வந்து எனக்கு இனிமேல் எவன் முன்னாடி போய் நின்ன தொலைச்சுவன் தொலைச்சு. நின்னுக்கிட்டு இருக்க தூர போக வேண்டியதுனே, இல்லன்னா என்கிட்ட நிக்க வேண்டியதுனே. அப்ப தெரியல நீ என் பொண்டாட்டின்னு கட்டி உடைச்சு நின்னுட்டு இருப்போம்ல. பேசாதீங்களா? அப்படி பத்துக்கிட்டு வந்துட்டு கோலா வெளியில இருக்க பொழந்து கட்டிடுவேன். அவர் அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, அப்படிலாம் என்னால பொறுத்து போக முடியாது. எந்த விஷயத்துக்கு பொறுத்து போகணும் எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயத்துல நான் பொறுத்து போக மாட்டேன். சத்யா, நீ பத்தி அவர் முன்னாடியே இல்லத்தங்கிட்ட புகழ்ந்து பேசினா அவர் பார்த்துட்டு இருப்பாரா? தலைக்கு ஏறுது எனக்கு. இந்த வீட்டு வாய்ஸா உன்னை பொத்தி பொத்தி பார்த்து காக்குறாரா? உண்மைதான். அதே நேரத்துல நீ எனக்கானவா, ஏன் சொத்து எனக்கு சொந்தமானவா. எப்படி இன்னொருத்தங்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கலாம்? பேசக்கூடாது. அவசியம் இல்லாதவங்க கிட்ட பேசக்கூடாது. ஸ்ட்ரிக்டா சொல்றேன். அனாசி இல்லாம எவங்கிட்ட அது பேச பார்த்த நீ அனாசி இல்லாம எவங்கிட்ட பேசக்கூடாது. எவனும் உங்ககிட்ட பேசக்கூடாது. உசுரோட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். ஓயாம சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுக்கப்புறம் இவளை பத்தி வேற எங்க புகழ்ந்து பேசக்கூடாது. கிங்ஸ்னா இருக்க மாட்டான். போ, உங்க அப்பா கிட்ட போ, எனக்கு வேலை கிடக்கு. இப்ப எதுக்கு நான் பிள்ளை தள்ளி விட்ட? ஓயாம சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சொல்லது கேட்டுப்போன்னு நினைக்க. எனக்குள்ள சொத்து. அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவனை பத்தி தான் தெரியுமா. அவன் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறான்னா அவன் காரணம் இல்லாம பேச மாட்டான். அவன் திட்டுறான்னா அவன் சும்மா கோப்பட மாட்டான். அர்த்தம் இல்லாம கோப்பட மாட்டான். சரிதானே? நம்ம வீட்டு பிள்ளைய எதுக்கு அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? இவனுக்கு என்ன ஆச்சு? அடிச்சு நடிக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்ன ஜானு, அவனை பத்தி தான் தெரியுமே. இன்னைக்கு அவன் கோட்டிக்காரனா மாறிடுவான்.
அப்பா சாரிப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. இதான் கிங்ஸனுக்கு என்னாச்சு? கோவத்துல போய்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் அடிக்கான், எல்லாத்தையும் மிதிக்கான். என்னத்துக்குல ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா வேண்டாப்பா. இதுக்கு என்னாச்சுது? சென்றுங்க இந்த போட்டியில எல்லாரும். அதான் ஜான் பிசினஸ் பார்ட்னரு அவர் பையனை கூட்டிட்டு வந்திருந்தாரு. சரி, ஜானு புள்ளைய பத்தி பேசதான் நினைச்சு கொஞ்சம் பெருமையா பேசிட்டான். ஓ, அதுக்கு தான் அப்படி கத்திட்டு போறானா? அவனை பத்தி தான் தெரியுமா? சரி விடுடா, அவனை பத்தி தான் தெரியுமா, அவன் கோவக்காரன்னு தெரியுமா? சரி சரி, பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பு போ. அந்த முரட்டு பையனை பத்தி தான் தெரியுமா? பெரிய அம்மா நின்னுட்டு இருக்க அப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா போலாம்ப்பா. சரிடா ஜானு, விடு. கோவம் தான் ஒரு அடி அடி, அவனா வாங்கிக்கிடுவான். அதுக்காக சும்மா அப்படி நின்றுட்டு இருக்காத, வேலையை பாரு போ. ஜானு, உனக்கே தெரியும் தப்பு எங்க இருக்குன்னு. வா. கோவமா? ஏன் தம்பி மேலையா? அதானே, அவனை விட்டு கொடுப்பியா நீ? இல்லப்பா, என்னமா பொத்தி பாக்கலாம். இல்லப்பா, எனக்கு கூட புரியல. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ள அவன் முறைச்சுக்கிட்டு இவளை கூப்பிட்டு வந்தான் பாருங்க. கூப்பிட்டு வந்ததுக்கானு இங்க வச்சு புள்ளைய தட்டினான். அதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா அவன் கோவத்துல நியாயம் இருந்தது. என் புள்ளைய எப்படி பாக்குறான்? உலகமே இருந்தாலும் என் புள்ளைய விட மாட்டான். வேற என்ன, போ பிள்ளைய கூட்டிட்டு போ. இல்ல, அவருக்கு மூக்கு மேல என்ன கோவம் வருது என்னன்னு கூட பாக்கலையா? என்ன திட்டிட்டு போயிருக்கான். இல்லப்பா, நான் அண்ணன் கூட பாக்கலப்பா, என்ன அப்படி திட்டிருக்கான். இதான் கடைசிங்க அதுங்க என்னாலும் எச்சரிச்சுக்கிட்டு போயிருக்கான். நான் தூக்கி வளர்த்த போயவுல எனக்கு என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கு. அவன் கோவப்பட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அவன் கோவத்தை எனக்கு நியாயம் இல்லாம காட்ட மாட்டான். அதெல்லாம் சரிதான், புள்ளை எதுக்கு திட்டினா? இங்க பாரு, உனக்கு தான் அவ பிள்ளை, அவனுக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் கண்டிஷனா வைக்கலாம் செய்வான். அதெல்லாம் பேச எடுத்துக்காத, கூட்டு போ. அவனுக்குள்ள சொத்து, அவன் கொஞ்சம் கண்டிஷனா தானே கொண்டு போவான். என்னமோ தெரியலப்பா, என் பிள்ளைய திட்டினா மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. அதுக்குதான் எனக்கு அவன் மேல கோவம் வருது. எதனால என்ன திட்டுமா? புள்ள எதுக்கு திட்டுதான்? ஜானே, பாசம் கண்ணை மறைக்குது. உனக்கு அவ புள்ள, அவனுக்கு பொண்டாட்டிங்க தான் மறந்துடாத. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அவனுக்கு நல்லதே. இல்ல சரிதான், அவன் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கான். ஆனாலும் புள்ள எப்படி பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வாங்கப்பா போலாம். உன் புள்ள கூப்பிடுற பாரு, போ. என் புள்ள ரொம்ப திட்டிட்டேனாமா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. பொட்ட பாராஸ்க வரட்டும். என் புள்ளைய என்ன திட்டி இருக்கான்? நான் எதை வேணாலும் தாண்டிக்குவேன். என் புள்ளைய திட்டினா நான் தாண்டிக்க மாட்டேன். அவனை வர சொல்லுங்க. நாளை சாட்டினாதான் என்னால அடுத்த வேலை பார்க்க முடியும். சான் பிரச்சனை பண்ணாத, பிள்ளைய கூட்டிட்டு போ. இருடா, எப்படி என் பிள்ளைய திட்டலாம்? உன் மருமவன் வருவான், பெற புடிச்சு திட்டு. சான் முழுசா மாமனாரா மாறிட்டான். போடா. திட்டுடா அவனை. இல்ல, என் பிள்ளை என்ன திட்டி இருக்கான். அப்ப வாங்கப்பா. சரி சரி, அவன் போ, நம்ம போ வாங்க. ஏமா தங்கம், உன்னை ரொம்ப திட்டேனம்மா. ரொம்ப பிடிக்கும்பா. ரொம்ப பிடிக்குமா? கோவத்துல கூட காதல் இருக்கும்பா. அவ்வளவு கோவப்படுவாங்க, ஆனா அடுத்த நிமிஷம் பாசத்தை காட்டிடுவாங்க. இவங்க இப்ப இல்ல, முத என்ன பார்த்த அன்னைக்கே இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. அன்னில இருந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட மாறல. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்தமாயிட்டா அலட்சியம் பண்ணிட்டு போறவங்க தான் இருக்காங்க. அதான் நமக்கு சொந்தமாயிட்டாலேன்னு. ஆனா அதை விட இப்பதான் பாசம் அதிகமா இருக்குது. கொஞ்சம் கூட குறையிலப்பா. பத்தி பத்தி பாப்பாங்க. என்ன அலட்சியமா விட்டுட்டே போக மாட்டாங்கப்பா. இதுக்கு வேலைக்கு எனக்கு என்னடா வேணும் தங்கம்? உனக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, உன் மனசு கஷ்டப்படக்கூடாது, அதுதான் அப்பாவுக்கு வேணும். உனக்கு அவன் அப்படி பண்றதுதான் பிடிச்சிருக்குன்னா இருக்கட்டும். ஆனா அப்பா முன்னாடி மட்டும் வேண்டாம். என் பிள்ளை திட்டு வைக்கிறத அப்பாவால பார்க்க முடியாதுல்ல. சரிங்கப்பா, அத நான் சொல்லுதேன். மத்தபடி என் பிள்ளைக்கு அவன் என்ன உசுரு. அங்க பண்ற குரங்கு சட்டை ரொம்ப பிடிக்கும். தங்கம் சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவான். ஜாம் ஜாம் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தணும். ஊரே வாய்ப்புலத்துற அளவுக்கு என் பிள்ளை கல்யாணத்தை நடத்தணும். என் பிள்ளை எப்பவுமே என் கூட தான் இருப்பான். எப்பவுமே என் கூட தானே இருப்பா. என் அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா கூட தான் இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. இருக்க கோத்துல ஏதாவது வாத்தி விட்டுறக்கூடாதுன்னு கிளம்பி வந்தேன். இருந்த கோத்துக்கு ஏதாவது வாயு விட்டுருப்பேன். என்ன கோவம் வருது? யாரு அவன்? யாரு அவன் கிட்ட எதுக்கு என் பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? அவன் என்னன்னா பச்சை கண்ணு வாங்காம பாக்கான். இவன் அது
என்ன அப்பிக்கிட்டு வந்து நிக்க வேண்டாம். அவ்வளவு அறிவில் அவன் பேசுறாரு, இவளும் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டேன். இனி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். இல்ல இனி ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். என்ன தவிர வேற யாருக்கிட்ட அதிகமா பேசட்டும். இவன் எதுக்கு ஸ்டேஜ் வந்து கீழே இறங்க வந்தான்? திமிரு திமிரு உடம்பு முழுக்க திமிரு. மௌனே திமிரு பொருள் எடுத்துரு. சொட்டை எண்ணிதான் பார்த்துக்க. என்ன இப்ப எதுக்கு திட்டிட்டு இருக்கிய? நீ எதுக்கு அண்ணன் கோபப்பட்டு இருக்கா? அவர் பார்த்த வேலைக்குதான். கோத்துல ஏதாவது பண்ணிருக்கணும். கோத்த கோலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடி வாங்கிட்டு போயிடாத. அது சரி, நீங்க எதுக்கு கீழே இருந்தீங்க? நீ நின்ன லட்சணத்தை பார்த்துதான் வரேன். பெரிய நினைக்கு இவர் திட்டினதுலாம் கோவம் இல்ல, இசைய திட்டினதுதான் கோவம். பாத்துக்க. திட்டினதோட விட்டு நின்று அவர்கிட்ட சொல்லு, எனக்கு என்ன கோத்துக்கு நீ இப்ப கோத்த குறைக்க போறியா இல்லையா? சரி நான் விடுன அண்ணன் தானே, விடு. சரி வா, உன்னை பார்க்க ஆட்கள் வந்திருக்கு. இல்ல எனக்கு இப்ப மூடி சரியில்லை, நீங்க போங்க. அவர் தான் இசையை திட்டினா தாங்கிக்க மாட்டாருன்னு தெரியல. அவரு வெளியில காட்டிக்கிட்டாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள மனசு வலிக்குது. நீ இசையை திட்டினது அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அவருக்கு தான் பிள்ளை திட்டினா தாங்கிட மாட்டாருன்னு தெரியல. அவரு உன்கிட்ட காட்டிக்கல. தனியா நின்று அழுதிட்டு இருந்ததை பார்த்தேன். அழுதாரா? அண்ணன் பிள்ளை திட்டினா மட்டும் தாங்கிக்கிட்டே மாட்டாரு. ஆமாண்ணே, இசை எதுக்கு திட்டின நீ? அவ்வளவு என்கிட்ட வந்து நிக்க வேண்டியதுனடா. கல்யாணம் விட்டு நான் வரதனடா செய்வாங்க. அவன் எப்படி பார்த்தா தெரியுமா? அவன் சும்மா பார்த்துப்பான்டா. சும்மா பார்த்ததுக்கும் அவன் இங்க வர என் வாயெல்லாம் கிளற விடாது. எல்லாரும் கிளம்புங்க. சரி அண்ணன் போய் பேசு போ. நான் இப்போ யார்ட்டையும் பேசல, எனக்கு கோவமா இருக்குது. நான் ஸ்டேஜ்ல நிக்க அந்த புள்ள சாப்பிடவே இல்லை. அவ பொதுவா என்கிட்ட சாப்பிடுவா, என்ன உன்கிட்ட தான் சாப்பிடுவா. போ சாப்பாடு ஊட்டி விடு போ. சரி போனே. இவ்வளவு ஆட்கள் இருக்கு, நீ பாட்டு கோவப்பட்டுட்டு வர. எனக்கு எந்த கோவத்துக்கு? அதான் 4 வாழை மத்த வெட்டி சாச்சிருக்கிய. நான் ஒண்ணு வெட்டி சாக்கல, வந்துட்டே இருந்தேன், குறுக்கால இருந்தது, அதான் கையை வச்சு வெட்டினேன். அப்ப நீ எவ்வளவு கோவம் வந்திருக்கணும். உன் கையாலேயே வாழை மத்த வெட்டி இருக்க அப்படிதானே? ஆமாண்ணே, கையால ஒரே வெட்டு, வாழை மரம் 2 வந்து விழுந்துட்டு. இரு உன் கோத்துக்கு. சரி நான் ஸ்டேஜுக்கு போறேன், ஒழுங்கா பிள்ளைக்கு சோத்த விட்டு. சரி என்ன நீ செஞ்சது சரிதாமனே, அது வேற மாதிரி பண்ணிருக்கணும். பார்த்தாம்பாரு அவன் கண்ணு நோண்டி எடுத்துக்கணும்னே. அவனுக்கு இருக்குடா, அவளுக்கு தனியா வச்சிருக்கேன், கையில சிக்காமலா போயிருவான். ஈஸியா பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா விட்டேன், அங்கே வச்சு குழந்தை கட்டிருக்க வேண்டியதானே. கோவம் வந்தது, அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாம, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். போனே நீ அவன் கண்ணை எடுத்துக்கணும்னே. போடா, நானே அவன் அடிக்காம வந்துட்டேன், கோத்து நின்றுட்டு இருக்க கூட நியூஸ் பேசிக்கிட்டு. அவன் மட்டும் இப்ப என் கையில சிக்கலான்னு வச்சுக்க, மோனி அவன் சட்னி தான் பாத்துக்க. விடக்கூடாது விடக்கூடாது என்ன விட்ட மாட்டேன்டா. இங்க இருந்து போறதுக்கு அவன் என்ன பாடுபடுறா மட்டும் பாரு. ஆமாண்ணே, விடக்கூடாது விடக்கூடாது. அதுவே எனக்கு ஏகப்பட்ட கல்யாண வேலை கிடக்கு, நான் வேலை பார்த்துட்டாலே. அவளை மட்டும் விட்டாரு வந்துட்டாலோ. ஆமா நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்ல அந்த வாழை மத்த விட்டுங்க. சாப்பாடு ஊட்டணும். இல்ல ஐயோ இல்ல எடுத்து வச்சுங்களா? சாப்பாடு ஊட்டணும். நான் ஒண்ணும் பேச மாட்டேன். சாப்பாடு ஊட்டணும்னு சொல்றேன்ல. இல்ல அது எடுத்து வைங்கடா. டேய் இருங்க நான் வரேன். எனக்கு பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குது பசிக்குது. சொல்லு. நீங்க பாசமா உருட்டினாதான் எனக்கு வேணும், கோவம் இல்லாம உருட்டினாதான் நான் சாப்பிடுவேன். கோத்தக்கத பாத ஒழுங்கா சாப்பிடு. இல்ல நீங்க அன்பா பாசமா கொஞ்சி கொஞ்சி உருட்டினாதான் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்ட முடியாது. இந்தா பசிக்கணும்ல, சோற வாங்கிக்க. இல்ல நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தந்தாதான் வேணும். அப்பள தர முடியாது. நீங்க தானே கோபப்பட்டீங்க, நானா கோபப்பட்டேன்? நீ என் பக்கத்துல நின்றுக்க கூடாதா? என்ன அப்பிக்கிட்டு கட்டிட்டு நின்றுக்க கூடாதா? அப்படி நின்னுக்கிட்டு அவர் உன்னை புகழ்ந்து பேசினார்னா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. நான் பார்க்கணுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அவனோட சொத்துன்னு. அதையும் மீறி பார்த்தோம்னா மூஞ்சிலே நான் குத்திருப்பேன். நீதான் என் பக்கத்திலே வரலையே. அப்பா பக்கத்துல தான் நின்னேன். அது நான் இல்லாத நேரம் வேற யாரும் நிற்கும் போது உங்க அப்பா பக்கத்துல நில்லு. நான் நிக்கல, என் பக்கத்துல நிக்க வேண்டாமா? புருஷன் தானடி, நான் உன் புருஷன் தானே, என் பக்கத்துல நின்றுக்கணுமே. எனக்கு தெரியல. கொல்ல காட்டணும்ல, வானே. எனக்கு புரியல. புரியல, மனசு இல்ல. உங்க அப்பா விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. புருஷன் தானே, பரவாயில்ல. ஒன்னு 4 பேர் பார்த்தா என்ன, நான் அப்படியே விட்டுட்டு கோவத்துல கத்திக்கிட்டு அப்படி போயிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படி சுத்தணும் அப்படிதானே? எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? என்னால இது மாதிரிலாம் சகிக்க முடியாது. நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, புரியுதா? சரி இந்த சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் பசிக்கல. கோத்த கிளப்பமே சாப்பிடுந்தா. ஒண்ணும் வேண்டாம், நான் பசியோட தான் வந்தேன். ஆனா நீங்க பேசுற பேச்சு எனக்கு பசியே இல்லாம போச்சுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசிலாம் வரும். ஏன் அப்படி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல,
இந்த ஆ காட்டு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆ காட்டுன்னு சொல்றல. எப்பெல்லாம் திட்டுனீங்க. சரி ஆ காட்டு. பசியோட இருப்ப. நேரம் என்ன ஆகுது? 4 மணி நேரம் தாண்டிட்டு. என்ன சாப்பிடு. ஒண்ணும் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் விட்டாம கோபப்பட்டுட்டீங்கல்ல. சரி இனிமேல் இப்படி பண்ணாத சரியா? புருஷனா இருக்கும்போது என் பக்கத்துல வந்து நெல்லு. அப்பதானே எனக்கு ஒரு கௌரவம். உன்னை எவனும் பார்க்க மாட்டான். என் பக்கத்துல இருக்கும்போது எவனா உன்னை பார்க்க முடியும்? நீ உங்க அப்பா பக்கத்துல நின்ன ஓ பொண்ணு நல்லா இருக்கா பொண்ணு கேட்கலாம் நினைப்பான். அழிவுல உனக்கு மாண்டேல ஏன் அசிங்கமா பேசுறீங்க? ஒரு உலகத்துல அப்படி கேட்பாங்க. ஜானு புள்ள பெற முடியாம இருக்கா. புள்ள நல்லா இருக்குன்னு பொண்ணு கேட்கணும் நினைப்பான். இந்த வீட்டுல சம்பளம் வைக்கணும் ஆசைப்படுவான். என் முன்னாடி உனக்கு பொண்ணு கேட்டா நான் அதுக்கப்புறம் சாவலாண்டி. நான் அதுக்கப்புறம் உசுரே இருக்க கூடாது. என் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு கேட்டோம்னு வச்சுக்க சத்தியமா உசுர இருக்க மாட்டேன்டி. சத்தியமா உசுர இருக்க மாட்டேன். ஐயோ ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சத்தியமா தாண்டி சொல்றேன். அவன் மட்டும் உன்னை ஏதாவது போத்தான்னு வச்சுட்ட அதுக்கு காரணம் நீதான். என் பக்கத்துல நின்றுக்கணும்டி சொல்லிருப்பல. அப்பவுமே அதே இடத்துல நான் சொல்லிருப்பேன். என் பொண்டாட்டின்னு சொல்லிருப்பேன்டி. என் பொண்டாட்டின்னு சொல்லிருப்பேன். அவன் உன பொண்ணு கட்டுறதுக்கு அப்புறம் இவன் என் பொண்டாட்டி நான் சொல்ற அளவுக்கு ஏன் நம்ம போக கூடாது. அது எனக்கு அசிங்கம்டி. அந்த வேலையை இப்ப உங்க அப்பா பார்த்துட்டாரு. அவர் தக்குண்டி வச்சுக்கிட்டு என் பொண்ணு புத்திசாலி படிச்சிருக்கா காலேஜ் போயிருக்கா. அவன் என்னடி நினைப்பான்? அட இப்ப அப்படி நடக்கல. அப்புறம் எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க? நடக்கல. இதுக்கப்புறம் இதே மாதிரி எங்கேயும் நடந்துட மாட்டார்ல. பயம் வரும்ல அவருக்கு. கிங்ஸ்ல ஒன்று நாக்கிவானவருக்கு பயம் வரும்ல. இப்படிலாம் பேசுறீங்க. அவர் உங்க அண்ணன். அதனாலதான் இந்த கையிட்டா வச்சிருக்கேன். இல்லனா வேற ஒருத்தனை நேரத்துக்கு புளி தோண்டி புதைச்சிருப்பேன். அப்போ தூக்கி கட்ட உங்க அண்ணனை விட உங்க பொண்டாட்டி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ல? அவர் எனக்கு தெய்வம் தாண்டி. அவர் எனக்கு குலசாமி தான். ஆனா நீ எனக்கானவடி. எனக்கு மட்டும் சொந்தமானவா. நீ அதையும் நீ கம்பேர் பண்ணாத. ஆனா நீங்க திட்டுறது உங்க அண்ணனை தானே? ஏன் தெய்வத்தை யாருமே திட்டுறது இல்ல? கோவம் தான் திட்டுறது இல்ல? அப்படிதான். என் கடவுளை நம்பி சுவாமிக்க அப்படி நம்ம திட்டுறது இல்ல? அப்படிதான். என் அண்ணன் எனக்கு தெய்வம் தான். அவர் எனக்கு அப்பா தான். ஆனா நீ எனக்கு மட்டும் சொந்தமானவா. என்ன மனசு சோதுக்கிட்டு என் புள்ளைய வயிற்ற சுமந்து எனக்கு குடும்பத்தை கொடுக்க போறவா. எனக்கு சந்ததி கொடுக்க போறவா. எனக்கு மட்டும் சொந்தமானவா. புரியுதா? சரி சரி கூப்பிடாத. சரி சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சாப்பிடு கோத்த கலப்பாத. சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சொல்லல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சாப்பிட்டுட்டா உனக்கு நல்லது. கோத்த கலப்பிடாத. ஒரு உங்க அப்பா கண்ணு பார்க்க மாட்டேன். பலான்னு அரைஞ்சிருவேன். இதுதான் எங்க அப்பாக்கு கோவம் வருது. நீங்க என்ன திட்டுறது அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்க பாரு அவர் முன்னாடி மட்டும் தான் நான் எதுவும் பண்ண மாட்டேன். தனியா அதை திட்டதான் செய்வேன். புரியுதா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சரி சரி திட்ட மாட்டேன். நீயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. அவருக்கு என்ன சில பிள்ளையா இருந்துக்க. எனக்கு பொண்ணட்டிங்க மறந்துடாத. எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காதுன்னா பிடிக்காதா. நான் அதுல மட்டும் இறங்கி போக மாட்டேன். அதுல எனக்கு இறங்கி போனேன் வாழ்க்கையில தோத்து போயிருவேன். அதுல மட்டும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் என் குடும்பமும் எனக்கு முக்கியம். என் பொண்டாட்டிக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுல நான் என்னைக்குமே பின் வாங்க மாட்டேன். அதனால நான் இறங்கி வர மாட்டேன். அதனால நீ எதிர்பார்க்காத. சத்தியமா நான் இறங்கி வரவே மாட்டேன். வர வேண்டாம். அப்படியே இருங்க. வரமாட்டேன். இஷ்டத்துக்கு நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன் குடும்பம் சீரழிஞ்சிரும். அப்படிலாம் என்னால வர முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். என் பொண்டாட்டி நீ இப்படிதான் இருக்கணும். இதனால நான் இறங்கி வரமாட்டேன். எனக்கு பசிக்கல. பசிக்கல எனக்கு இல்ல பசிக்கல. நீ திங்க வேண்டாடி போடி. சரி நான் வேற சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி சாரி. நம்ம மண்டபத்துக்கு உள்ள போய் சாப்பிடலாம். நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன். கோத்துல வீசிட்டேன். சாரி வா சாப்பிடலாம். ஐயோ சரி பண்ணிட்டேன். தேசத்துல இறங்கி போக கூடாது. இதுல இறங்கி போயிருக்கலாமே. சாப்பாடு தானே விட்டு சொன்னா தாங்கியாவது விட்டு இருக்கலாமே. சரி கால விழுந்தாத உருட்டி விட்டுருக்கணும். இதுல கோப்பனே தெரியாம கோப்பட்டேன். முட்டாளு இதுல முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இதுல முட்டாள்தனம் பண்ணிட்டேன். கால விழுந்தாத அவளை சாப்பிட வச்சிருக்கணும். இசைமா சாரிடி. நெல்லு அழாத.
பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை எப்படி வீசிட்டு போயிருக்கான் பாரு. நீங்க சந்தோஷம் தானே படணும். சந்தோஷப்படணுமா? என் பிள்ளை பசிக்குன்னு சோத்தை கொண்டு கொடுத்தா தூக்கி வீசிட்டு போயிருக்கான். நீங்க உங்க பொண்ணுக்கு அவளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது தானே புருஷனை வரணும்னு வேண்டிக்கிட்டீங்க. அப்படியே கடவுள் கொடுத்துருக்காரு. வேற எதுக்கு நீங்க அவர் மேல கோவப்படுறீங்க? தேடி போனாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாரு என்ன? எங்க தேடி போனாலும் கிடைக்காது. அவர் கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கல, நெஞ்சுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோழி அடக்கக்கிற மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்காரு. இதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, பெருமையா இருங்க. அதை விட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. என்னடி உலகிட்டு இருக்க? இது பாச வெளிப்பாடு. அவரு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. இனி இசை பத்தி நமக்கு கவலையே இல்ல. எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? நீங்களே மறந்து கண்ணசந்தாலும் அவர் கண்ணசர மாட்டாரு. அப்படிதானே தினம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்க. அதுக்காக புள்ள பசிக்குன்னு சொத்தை கொண்டு கொடுத்தா வீசிட்டா போவான்? அதே நேரத்துல நான் தாங்கிட்டு போயிட்டாருல, இசைன்னு போயிருக்காருல, இதுக்கு மேல என்ன வேணும்? உங்க பொண்ணு பின்னாடி தானே இசைன்னு போய் கட்டிட்டு போறாரு. தனக்குள்ள இவ்வளவு கோபம் இருந்தாலும் அவகிட்ட தாங்கி தானே போறாரு. நல்ல சப்போர்ட் பண்ற நீ அவனுக்கு. அவர் செய்து சரிதாங்க. இப்படிதான் இருக்கணும். கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்கு அடுத்தவங்க முன்னாடி உங்க பொண்ணை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. ஐயோ, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டி. அப்படி இல்லைங்க, பாக்குறவங்க பார்வை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுல்ல. இல்ல, அவங்க ஏதாவது பொண்ணு தானே நினைச்சு. என்ன? அதான் டென்ஷன் கோவப்படுறாரு. அவர் சும்மா கோவப்பட மாட்டாரு. நம்ம வீட்ல நியாயமா நடந்துக்கிறது அவர் மட்டும்தான். ரொம்ப நியாயமா இருப்பாரு, ரொம்ப கவனமா இருப்பாரு, நிதானமா இருப்பாரு, புரிஞ்சு நடந்துக்கிடுவாரு. அவரு நம்ம வீட்ல கொஞ்சம் விசேஷம் தான். அவர் கோவப்பட்டா நிச்சயமா அர்த்தம் இருக்கும். நீங்களும் புரிஞ்சு நடந்துக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, புள்ள பசியோட போனா நான் பாத்துட்டு வரேன். அதான் வட்டிட்டு போயிருக்காருல, எப்படி உருட்டி விட்டுருவாரு. அது என்னமோ தெரியல, என் புள்ள கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியல. அவளுக்குள்ள ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுது, உங்க ரத்தம் அவகிட்ட ஓடுது. அது அப்படித்தான் இருக்கும். சரி, தாலிக்கட்டுக்கு எல்லாரும் போயாச்சா என்ன? குழந்தைனாரும் இயலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. சரி, வா ஸ்டேஜுக்கு போலாம். இந்த படவராஸ்கள் எங்க போனான்னு தெரியலையே. அவன் வேற கோபப்பட்டு போனான். அதெல்லாம் கரெக்டா ஸ்டேஜுக்கு வந்துறாரு. அவருக்கு அந்த பொறுப்பெல்லாம் நிறைய உண்டு. நீங்க வாங்க. சரி. அப்புறம் ஜான், வாங்க சார், வாங்க. கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதே. ஆமா, ஃபர்ஸ்ட் கல்யாணம்ல, அதான். உண்மையிலே இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்ல. பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த அம்மா என் சம்சாரம். அப்படிங்களா? வணக்கம்மா. வணக்கம் சார். யார்கிட்ட பேசி பழக்கல, அதனாலதான். நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு? இல்ல, வீட்டுக்கு மட்டும் முடிச்சுக்கிட்டேன். வயசாயிட்டல, அதான். அப்படியா? அதானே பார்த்தேன். ஜான் நம்ம கிட்ட எதுவும் சொல்லலையேன்னு. தம்பிகளுக்கு முடிச்சு பார்க்கதான் அழகு, அதான் நான் வீட்டுக்கு சிம்பிளா முடிச்சிட்டேன். சரி ஜானு. அப்புறம் சொல்லுங்க. உன் பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டாளா எப்படி? முடிச்சிட்டா. ஐயா, இவங்க என்னமோ கேட்க போறாங்க. ஏங்க, ஸ்டேஜுக்கு போகணும், நம்ம போலாமா? சரி, வாங்களேன் ஸ்டேஜுக்கு போலாம், வாங்களேன். அதே தம்பி எப்பவுமே போட்டுட்டு இருந்தான், வாங்க அப்படி பேசிட்டே போலாம். ஆமா ஜானே, உன் பொண்ணுக்கும் இதோட ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்துவல்ல. கிங்ஸின் கோவில் எங்கேயாவது நிக்கணும். ஆமா, அவளுக்கு ரொம்ப போட்ஸா வைக்கணும், ரொம்ப போட்ஸா வைப்பேன். கண்டிப்பா. ஜான் புள்ளனா சும்மாவா? அதுல செய்யும். காலேஜ் வேற முடிச்சிருக்கா. மாப்பிள்ளலாம் பாக்குறீங்களா எப்படி? ஏங்க, வாங்க நேராவது போலாம். நம்ம ஸ்டேஜுக்கு போலாமே. இல்ல ஜானே, வெளியில தரகட்டெல்லாம் சொல்லி வைக்க வேண்டாம். இல்ல, நான் வெளியில எல்லாம் சொல்லி வைக்கல, அதுக்கு அவசியப்படாது. நல்லது நல்லது, வெளியில எல்லாம் சொல்ல வேண்டாம். அப்படி பரவுச்சுன்னா பெரிய விஷயமா ஆயிரும். ஜான் பொண்ணுன்னா சும்மாவா? ஜான் பொண்ணு ஒத்த வாரிசு, அரபடை விட்டு வாரிசு. நானு போட்டி போட்டு பொண்ணு கேட்க வருவாங்க, அது நல்லா இருக்காது. ஜான் வீட்டுல சம்மந்தம் வச்சா போதுன்னு நினைச்சு அவ்வளவு பேரும் வருவான். அது இருக்கு, தகுதி இருக்கணும் வருவான், இல்லாதவனும் வருவான். அதெல்லாம் ஜானுக்கு கௌரவ குறைச்சல். அதெல்லாம் அந்த தப்பு பண்ணிடக்கூடாது. எங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் பொண்டாட்டி என்ன பார்த்து முறைக்கிறா அப்படின்னா. சார் வாங்க, நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். போலாம். உன்ட்ட முக்கியமான பேசணும். உனக்கு ஈக்குவலா சரிசமா இந்த ஊர்ல இருக்குதுன்னு நான் மட்டும்தான். பொண்ணு சரிசமா கொடுத்தாதான் உனக்கும் கௌரவம், உன் பொண்ணுக்கும் கௌரவம். சார், நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். அது வேற ஒண்ணும் இல்ல ஜானு, உன் பொண்ணு அப்படி பொம்மை மாதிரி இருக்கா பாத்துக்க. பாக்கிறதுக்கு கிளி மாதிரி இருக்குது. வாங்கன்னு சொன்னேன். சரி சார், நான் ஸ்டேஜுக்கு கிளம்புறேன், மிச்சத்தை பிற பேசிக்கலாம்.
இல்லையே ஜானு, அழகு போல இருக்குது. என் பையன் பார்த்துட்டான். என் பையன் என்ன சொல்ல வரானா, ஆ!